வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே சினத்தால் ஏன் பெரிய விளைவுகள் வருகிறது, அதற்கான காரணம் என்ன என்ற ஒரு தலைப்பின் கீழாக அகத்தாய்விலே சினந்தவித்தல் என்ற ஒரு தத்துவத்தை இங்கு விளக்கிய சாந்தராமா அவர்களுக்கு நன்றிகள். இப்போ சினத்தால் பெரிய துன்பம், இப்போ பெரிய துன்பம், சிறிய துன்பம் என்று ஏதாவது இருக்கிறதா? இது எப்படி நாம் பிரித்து உணர்வது? பெரிய துன்பம் அப்படி பார்க்க முடியாது. எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், துன்பம் என்பதை நாம் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், அது இயற்கை துன்பம், செயற்கை துன்பம், இப்படித்தான் அதை பிரித்து பார்க்க வேண்டும். அப்ப இயற்கை துன்பம் என்பது சிறிய துன்பம் என்று வைத்துக் கொள்ளலாம். செயற்கை துன்பம் என்பதை பெரிய துன்பம் என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் ஒரு புரிதலுக்காக நாம் இப்படி வைத்துக் கொள்வோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த சிறிய துன்பம் என்று சொல்லக்கூடிய இயற்கை துன்பம் என்பது, அது போக்கிக் கொள்வதற்கு என்ன வேண்டும்? பொருள் உறவு வேண்டும். அதான் நம்ம தேவை பூர்த்தி செய்வதற்கு உரிய பொருள் என்று சொல்கிறோம். அப்ப அந்த துன்பம் என்பது போக்கிக் கொள்ளும் போது அந்த உணர்வு நிலை சமநிலை அடைந்து ஒரு இன்பம் என்ற உணர்வை உணர்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த செயற்கை துன்பம் என்பது எப்படி இருக்கிறது? அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால், அது பொருளோடு உறவு கொண்டு அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள முடியுமா என்றால், அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பொருளுடைய உறவை அதிகரித்ததினால் வந்த துன்பம். அப்ப பாருங்க, ஒரு துன்பம் பொருள்களின் இணைப்பால் துன்பம் தீருகிறது. அதே நிலையிலே பொருள்களின் இணைப்பால் துன்பம் வருகிறது என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அப்ப பொருள்களின் இணைப்பு நமக்கு துன்பத்தை போக்குமா, துன்பத்தை கொடுக்குமா என்று ஆய்வு செய்து பார்த்தால், அங்கதான் நம்ம மகரிஷியினுடைய அந்த அற்புதமான ஒரு தத்துவம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். தேவை என்ற நிலையில் இருக்கும் பொழுது அது துன்பம், அது பொருள்களின் மூலமாக அந்த துன்பத்தை போக்கும். பொருள்கள் துன்பத்தை போக்கும். அப்ப அந்த தேவை முடிந்த பின் அந்த பொருள் மீண்டும் தொடர்பு கொள்ளும் போது துன்பத்தை பெருக்கும். சரி, இப்போ பெரிய துன்பம் என்று இப்போ நம்ம சொல்றோம். சினத்தால் பெரிய துன்பம் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இந்த சினம் என்பது மனிதனிடம் தோன்றியதா, விலங்கினத்திலேயே இருக்கிறதா என்று பல்வேறு இடங்களில் நாம் சிந்தனை செய்திருக்கிறோம்.
அதாவது இந்த சினம் என்பது விலங்கினத்திலேயே இருக்கிறது. ஈரறிவு விலங்கினம் என்று எப்பொழுது நகரக்கூடிய இடம் விட்டு இடம் நகர்ந்து தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினம் என்று தோன்றியதோ அங்கேயே சினம் என்பது வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறோம், நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் விலங்கினங்களில் இந்த சினம் எந்த அளவில் இருக்கிறது என்று சொன்னால், தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த பொருளின் உறவு கிடைக்கவில்லை என்ற நிலை இருக்கும் பொழுது போராடி அந்த பொருளை பெறுவதற்கு அந்த சினம் என்பது அங்கு தோன்றியது. அந்த போராட்டத்தில் தோன்றியதுதான் சினம். அப்ப அந்த சினம் என்பது தேவை என்ற துன்பத்தை போக்குவதற்காக எழுந்த சினம். அப்ப துன்பத்தை போக்குவதற்கு பொருளை பெறுவதற்காக அந்த சினம். அந்த பொருளை பெற்றுவிட்டது, துன்பம் நீங்கிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த சினம் தொடர்கிறதா அந்த விலங்கினத்தில் என்று கேட்டால் இல்லை. அப்ப அங்கு விலங்கினத்தில் அந்த சினம் என்பது முடிவில் துன்பத்தை போக்குகிற ஒரு நிலையில் வந்து முடிகிறது. ஆனால் மனிதனிடம் சினம் என்பது எப்பொழுது தோன்றுகிறது என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தால், தேவை என்ற ஒன்று நிறைவு பெற்ற பின் அதற்கு பிறகுதான் பெரும்பாலான சினம் மனிதனிடம் தோன்றுகிறது. தேவையை பூர்த்தி செய்வதற்காக சினம் என்று தோன்றுகிறதா என்றால் சமுதாயத்தில் பெரும்பாலும் அப்படி தோன்றுவது இல்லை. ஆனால் தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள், அதனால் வரக்கூடிய சினங்கள் எல்லாம் இருக்கிறது போல் தெரியும். ஆனால் அது என்ன தேவை என்று சொன்னால், மனிதன் அவனாக உருவாக்கி கொண்ட தேவை. அதற்கு போராடுவது என்ற ஒரு நிலை வரும் பொழுதுதான் மனிதனிடம் சினம் வருகிறது. அப்ப தேவை என்று நாம் உருவாக்கி கொண்டால் அது தேவையா என்றால் இல்லை. தேவை என்ற வார்த்தை இயற்கையால் உருவாக்கப்பட்டு அது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதுதான் தேவையை தவிர, தேவையை மீறுவது அது தேவை என்று ஆக்கிக்கொண்ட சமுதாயம். இது இந்த உலகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்குமா என்றால் இல்லை. அது ஒவ்வொரு பகுதியிலும் இந்த தேவை என்பதை மீறி தேவை என்பதை ஆக்கிக்கொண்ட மனிதர்களுடைய சமுதாயம் வேறுபாடாக இருக்கிறது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேவை என்பது வேறாக இருக்கிறது. இன்னும் வேறு சில நாடுகளில் இருக்கக்கூடிய தேவை என்பது வேறாக இருக்கிறது. அப்ப அந்த தேவையை மீறியதனால் நாம கற்பனையாக உருவாக்கி கொண்ட அந்த தேவை, அதற்காக ஏற்படக்கூடிய சினம். அப்ப இந்த சினம் என்பது துன்பத்தை உருவாக்க செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்யும். துன்பத்தை உருவாக்கும். அப்ப இந்த தேவை மீறுவது என்பதே துன்பம். இந்த தேவையை மீறுவதற்காக சினம் என்று வேறு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது பெரிய துன்பம். அப்படிதான் இருக்கணும். அப்ப சினத்தால் பெரிய துன்பம் வருவதற்கான காரணம் என்ன என்று இன்றைய தலைப்பில் சிந்திச்சு பார்த்தா, அதில் சிறிய துன்பம் பெரிய துன்பம் என்று இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், தேவையை மீறிய பொருள் உறவு என்பது துன்பம். தேவையை மீறிய பொருள் உறவை
கொள்வதற்காக, அந்த பொருளை தேடுவதற்காக வரக்கூடிய, அந்த தேடும்போது வரக்கூடிய தடை என்பதை நீக்குவதற்காக ஏற்படக்கூடிய உணர்வு சினம். அந்த சினத்தால் வரக்கூடிய துன்பம் என்பது பெரிய துன்பமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் பெரிய துன்பம் என்று சொன்னால், இந்த தேவையை மீறும் போது அங்கு ஜீவகாந்த விரயம். அப்ப அதனால் அது துன்பம் என்று சொல்கிறோம். இப்ப சினத்திலே ஜீவகாந்த விரயம் என்று இருக்கிறதா? அதீதமான விரயம். சினத்தினால் ஜீவகாந்த விரயம் அதீதமான விரயம். இன்னும் சொல்ல போனால், சினத்தினால் ஜீவகாந்தம் விரயம் என்பதை விட, ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உயிராற்றல், உயிர் துகள்களே உடலிலிருந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு சினம் என்னாகிறது? உயர்வு பெறுகிறது. அப்ப சினத்தின் போது உயிர் துகள்களே நம் உடலை விட்டு வெளியேறும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த நிலைக்கு வரும் பொழுது அங்கு விரயம் அதிகமாகிறது. அப்ப துன்பம் பெரிதாகிறது. அப்ப இந்த சினத்தினால் எவ்வளவு பெரிய நோய்கள் எல்லாம் வருகிறது என்று பார்க்கிறோம். இப்ப பாருங்க, நோய் என்பது தேவை என்ற துன்பம், அதனால் நோய் என்று ஏதாவது நாம் பார்க்கிறோமா இப்பொழுது? இல்லை. தேவை பூர்த்தி செய்யப்படாததினால் நோய் என்று இருக்கிறதா என்றால், அப்படிப்பட்ட நோய் என்பது மிக 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 எங்கோ ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறதே தவிர, பெரும்பாலான நோய்கள் என்பது அந்த தேவையை மீறியதனால் வந்த துன்பமாகத்தான் நாம் பார்க்கிறோம். அதுல இந்த சினத்தினால் வரக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது, அதிகமான ஒரு உறுப்புகளினுடைய, முக்கியமான உறுப்புகளினுடைய செயல் இழப்பாக மாறுகிறது. பொதுவாக இந்த சினத்தினால் எந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது, கல்லீரல் நேரடியாக பாதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம். அதே போல இருதயம் பாதிக்கப்படுகிறது. அப்ப முக்கியமான உறுப்புகளுடைய பாதிப்பு, அப்படிப்பட்ட பெரிய நோய்கள் வருவதற்கு இது சினம் காரணமாக அமைகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்ப சினத்தினால் பெரிய துன்பம் வருகிறது. ஆனால் அந்த சினப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், தேவையை மீறிய பொருள் பெருக்கத்துக்காக சினம். அப்ப இந்த இடத்துல மகரிஷி அவர்களுடைய தத்துவம் புரிந்து கொண்ட நிலையில் மனிதனுக்கு சினம் என்பதே தேவையில்லை. அப்ப பாருங்க, சினம் என்பது தேவைகள் என்ற ஒரு அடிப்படையில் இருக்கிறதா என்றால் இல்லை. தேவைகள் 3: அந்த பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உத்வேகம். இப்போ இதுல சினம் என்பது இருக்கிறதான்னா இல்லை. இல்லை. சரி, இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு சினம் மனிதனுக்கு தேவையா என்றால் அங்கும் இல்லை. விலங்கினங்கள் போல சினப்பட்டு அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்கள் சினம் கொள்வதில்லை. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய இடமா இருக்கு. அதாவது சினப்பட்டு அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது.
அப்படின்னு இருந்தால் கூட அந்த இடத்தில் மனிதன் சினம் கொள்வதில்லை. என்ன செய்ய? யாசகம் எடுத்துக் கொள்கிறார். பிறரிடமிருந்து யாசகம் பெற்று அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார். இப்போ விலங்கினங்கள்ல அப்படி அந்த யாசகம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. அது பறித்து அது என்ன பண்ணும்? உண்ணும். பறித்துண்ணல் என்பது அங்கே அது இயல்பாக அதனிடம் அதனிடம் இருக்கிறது. ஆனால் அது அந்த கர்ம வினையாக மாறுவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப மனிதனிடத்தில் சினம் என்பது தேவையே இல்லை என்ற ஒரு புரிதல் நமக்கு தெளிவாகிறது. சினம் என்பதே தேவையில்லை என்று சொல்லும்போது, ஆனால் இன்றைக்கு சினம் எந்த அளவில் போய் நிற்கிறது என்று பாருங்கள். ஒரு தனி மனிதனில் தோன்றிய சினம் இன்றைக்கு உலகப் போர் என்ற அளவுக்கு பெரிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. இப்ப இன்னைக்கு இத்தனை நாடுகள் அது போர் நடக்கிறதே, அந்த போர் நடக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சினம் கொண்டு போரிடுகிறார்களா என்றால் இல்லை. அங்கு இருக்கக்கூடிய அந்த அதிபர்களுடைய பேராசை அதுதான் என்ன ஆகிறது? போராக மாறி இத்தனை மனிதர்கள் கொடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு சினத்தால், ஒரு தனி மனிதனுடைய சினத்தால் இப்பொழுது அது ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை வருகிறது. இதுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அந்த விலங்கினங்கள் அந்த சினம் கொள்ளும்போது தனது உடலின் ஆற்றலை மட்டும் பயன்படுத்தி அந்த சினத்தை வெளிப்படுத்தும். அவ்வளவுதான். கருவிகளை கொண்டு அது சினத்தை வெளிப்படுத்துவது இல்லை. இப்பொழுது மனிதன் சினத்தை வெளிப்படுத்துவதற்கு கருவிகளை கண்டுபிடித்து விட்டார். அந்த கருவிகளை இயக்குவதற்கான ஆட்களையும் வேலையாட்களாக வைத்துக் கொள்கிறார். இப்போ அந்த அதிபர்கள் எங்கேயாவது வெளியில் வந்து சண்டை போடுறாங்களா? இல்லை. அவங்களுடைய சினத்தை தூண்டி விடுகிறார்கள். இங்கு இராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய அனைவரும் அந்த தனி மனிதனுடைய சினத்துக்கு உட்பட்டு ஆட்பட்டு இவர்கள் சினம் கொள்வது போல் நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி எங்கு வேலை செய்கிறார்கள்? இப்பொழுதெல்லாம் பெரிய பெரிய ஏவுகணைகள், அதன் மூலமாகத்தான் போர்கள் நடக்கிறது. இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பதில் இந்த போரில் அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள் எல்லாம் பெரிய பெரிய ஏவுகணைகள். அப்ப அந்த ஏவுகணைகளை எல்லாம் கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் இருக்கிறார்களே, அணுகுண்டை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள், இப்பொழுது ஏவுகணை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள், அந்த ஏவுகணையை தடுப்பதற்கு ஒரு ஏவுகணை, அந்த தடுப்பு ஏவுகணைகள் என்பதை தயாரித்த விஞ்ஞானிகள், இதெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஏவுகணையை ஏவுவதற்கு அந்த ஏவுகணை எவ்வளவு கோடி என்று பார்க்கிறோம். அதை தடுப்பதற்கு அதைவிட பல மடங்கு அங்கே பல கோடிகள் செலவு செய்து அதை தடுக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். அப்ப இப்போ இரண்டு பக்கமும் பல கோடி பொருட்செலவிலே இங்கு இந்த சினம் என்பது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பல கோடி அந்த பணம் யாருடைய பணம்? யாருடைய உழைப்பு? பொதுமக்களினுடைய உழைப்பு. அதனால் பெறப்பட்ட வரி, அந்த வரி பணம். அப்ப பொதுமக்களிடமிருந்து பெற்ற அந்த பணத்தை பல லட்சம் கோடிகளாக செலவு செய்து இங்கு போர் என்பது நடக்கிறதே. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த போர் நடப்பதனுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய நாட்டினுடைய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு
நான் போர் செய்கிறேன் என்று எந்த அதிபராவது சொல்லுகிறாரா என்று பார்த்தால், போரிடக்கூடிய அந்த அதிபர்களுடைய நாட்டில் வாழுகிற மக்கள் தேவைக்கு அங்கு பொருள் என்பது நிலையில் துன்பப்படுகிறார்களா, கஷ்டப்படுகிறார்களா என்று பாருங்கள். இல்லை, அங்கு அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையைத்தான் பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கும் இருக்கலாம், தேவைக்கு இல்லாமல் பொருள் கஷ்டம் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் இருக்கலாம். அது ஒரு சிறு பகுதி. அதற்கு காரணம் அங்கேயே வாழுகிற அந்த ஆடம்பரமாக வாழுகிறவர்கள் பறித்து எடுத்துக்கொண்டார்கள். அதனால் அங்கு துன்பம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நன்றாக ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்கள் தான் இப்பொழுது இன்னும் பிறர் நாட்டையும் பறித்து, வளம் பறித்து, இன்னும் கொஞ்சம் அந்த ஆடம்பரத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்காக போரிடுகிறார்கள் என்ற ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். இப்போ பாருங்க, அந்த சினம் என்பது இப்பொழுது எந்த அளவில் போய் நிற்கிறது என்று பார்த்தால், பெரிய துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் போய் நிற்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு சினம் என்பது இப்பொழுது கருவிகளை கொண்டு அந்த சினத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஞ்ஞான காலம் என்றதாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த உலகத்தை கிட்டத்தட்ட 250 முறை இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கான அணுகுண்டுகளை வைத்திருக்கிறார்கள். அந்த அணுகுண்டுகளை 200 முறை அழிப்பதற்குரிய அணுகுண்டுகளை வைத்திருக்கும் ஒருவர், ஒரு நாடு, நீ அணுகுண்டு தயார் செய்யக்கூடாது என்று அந்த நாட்டோடு போரிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொன்று குவித்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீ அந்த அணுகுண்டை என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல அதை வீசி எறிந்து விட்டு, நான் வீசி எறிந்து விட்டேன், நீ தயார் செய்யக்கூடாது என்று சொன்னால் அது இயற்கைக்கும் அறத்துக்கும் பொருந்துவதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையே. நான் வைத்துக் கொள்வேன், நீ வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இயற்கை என்ன சொல்லுகிறது? யாரையும் அழிக்கக்கூடிய, மனித குலத்தை அழிக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியையும் யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இறைநீதி. அப்ப இவர்கள் இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்காக கண்டுபிடித்தோம் என்று விஞ்ஞானி சொல்லிவிடுவார். ஆனால் அதை அழிவு பாதையில் பயன்படுத்துவதற்கு அங்கு இருக்கக்கூடிய அதிபர்கள் என்ன செய்கிறார்கள்? மாற்றம் செய்து விடுகிறார்கள். அப்ப இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி என்பது இவ்வாறு பெரிய, அதாவது சிறிய துன்பம், சினம் என்ற ஒரு அளவில் தோன்றி அது பெரிய விளைவை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு கருவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானமாக மாறிவிட்டது. இப்போ இந்த போரெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த உலகம் முழுவதும் இந்த விஞ்ஞான பொருள்களின் உற்பத்தியில் எந்த பொருள் உற்பத்தி அதிகமாக பல லட்சம் கோடிகளாக அந்த உற்பத்தி இருக்கும் என்று பாருங்கள். போர் தடவாளங்கள் உற்பத்தி தான் நடக்கும். ஏனென்றால் இதுவரை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த போர் தடவாளங்கள் என்பதை கணக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் பல லட்சம், கோடான கோடி இப்பொழுது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு விட்டது. இதையெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான பொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தி இருந்தால்
எவ்வளவு காலம் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பொருள்களை உற்பத்தி செய்திருக்கலாம். மனித குலம் கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இங்கு வாழுகிற 850 கோடி மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை, அதைவிட பல மடங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இயற்கை வளத்தை எல்லாம் அழிக்கும் அளவிற்கான ஒரு நிலையை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டோமே. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், தேவை மீறிய சினம் அது இன்று பரிணாமம் எடுத்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, சினத்தால் பெரிய துன்பம் வருவதற்கான காரணம் என்பதை பல்வேறு வகையில் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நிலையில் இந்த ஒரு தலைப்பின் கீழ் நமது வேதாத்திரிய தத்துவ சிந்தனைகளை வெளிப்படுத்திய காஞ்சராம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.